இப்ப ரொம்ப கெட்ட குணம், என்ன மாதிரி ஒரு மோசமான மனிதனை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு மனது ஃபுல்லா வஞ்சகமா இருக்கு. கோபம், குரோதம், காமம், இந்த மாதிரி பல விஷயங்கள். எதையெல்லாம் மனித குலத்திற்கு தேவையில்லாத குணங்களோ, எதையெல்லாம் தீய குணம் என்று வரையறை செய்திருக்கிறார்களோ, அந்த குணமெல்லாம் என்னிடம் உள்ளது. நான் எப்படி சிவபெருமானை வழிபட முடியும்? நான் எப்படி சிவபெருமானை வழிபட முடியும்? அவ்வாறு வழிபட்டாலும் என்னை இறைவன் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு ஒரு சின்ன ஐயப்பாடு இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா உயிரினங்களுக்குமே ஏதேனும் ஒரு சிறப்பான குணம் இருக்கும். உங்களுக்கு தெரிந்ததுதான், சிறப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதே போல மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே நல்ல குணம் என்று இருக்கும். அதே சமயத்துல தீய எண்ணங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். ஒரு சிலருக்கு நல்ல குணங்கள் மேலோங்கி இருக்கும், தீய குணம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சிலருக்கு தீய குணம் மேலோங்கி இருக்கும், நல்ல குணம் கொஞ்சமா இருக்கும். சில பேருக்கு நல்ல குணமே இருக்காது. அந்த வகையில பார்த்தா அப்படின்னா, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சிவபெருமானை வழிபட முடியுமா, சிவத்தை உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அப்படி கேள்வி வந்ததுன்னா, நம்ம என்ன குணமுடையவராக இருந்தாலும் சிவபெருமானை வழிபடலாம். நம்ம எந்த குணமுடையவராக இருந்தாலும் சிவபெருமானை வழிபடலாம். வழிபடும் முன்பு உனக்கு என்ன குணம் வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். வழிபட ஆரம்பித்த பின்னர் சில விஷயங்களை நாமே மாற்றிக்கொள்வோம், சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த இடத்துல நியதி. ஏன்னா காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், லோபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டே போகின்றோம் அல்லவா? இது எல்லாம் அழுக்குகள். இதையெல்லாம் மூட்டையாக சுமந்து கொண்டிருக்கின்றோம். சிவபெருமானை வழிபட ஆரம்பித்த பின்பு இந்த மூட்டையில் இருக்கின்ற ஒவ்வொன்றாக கீழே விழுந்துவிடும் அல்லது நம்மை விட்டு பிரிந்துவிடும். இப்ப ஒரு குடிசையில வசிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு அதுதான் நிலைமை இல்லையா? நம்ம உடல் தான் குடிசை இல்லையா? இதுதான், இதுலதான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் அந்த இடத்துல என்ன நான் புது மனுஷனை ஆக்கிக்கணும் அப்படின்னா, புது வீடு ஒண்ணு கட்டுற மாதிரி, சரியா? இப்ப நம்ம புது வீடு ஒண்ணு கட்டணும்னா என்ன பண்ணும்? நம்மளுக்கு இருக்க நிலம் அது ஒண்ணுதான், பழைய வீடு அங்க இருக்கு. ஆனா நான் புது வீடு கட்டணும், என்ன பண்ணும்? அதை இடிச்சாக வேண்டும், அதை இடித்து தள்ளியாக வேண்டும். அந்த இடத்தை இடித்து தள்ளி நல்லா சுத்தமாக்கிட்டு அதன் பின்புதான் நம் புதிதாக அந்த இடத்திலே வீடு கட்ட முடியும். இது சித்பவானந்தரையா அழகா குறிப்பிடுவாங்க. ஒருவனுக்குள் தீய குணங்கள் மேலோங்கி இருக்கிறது, ஆனா இந்த இடத்துல நம்மளால சிவத்தை உணர முடியுமா அப்படின்னா, அந்த குணங்களை எல்லாம் வெட்டி சாய்க்க வேண்டும். அந்த குணங்களை எல்லாம் வெட்டி சாய்க்க வேண்டும், அல்லது வேரோடு புடுங்கி எறிதல் வேண்டும். இதெல்லாம் நடக்கிறதா? இதெல்லாம் நடக்குமா? நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இது ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு. எனக்குள்ள இருக்கிற அந்த காம எண்ணமாகட்டும், குரோத எண்ணமாகட்டும், கோபமா இருக்கட்டும், ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கு. நான் எப்படி அதை வேரோடு புடுங்கி எறிய முடியும் அப்படின்னா, புது வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் ஆழ் மனதிலே ஆழமாக பதியும் பொழுது அந்த பழைய வீட்டை பத்தி கவலையே பட மாட்டோம். அதை இடிச்சுட்டு அந்த இடத்துல புது வீடு கட்டினா போதும் அப்படிங்கிற எண்ணமானது நம்ம மனதுக்குள்ள ஆழமா வேரூன்றிடும். அப்ப பழைய வீட்டை பத்தி கவலைப்படுவோமா? கிடையாது. ஏன்னா நம்ம தான் ஒரு புது வீடு கட்ட போறோம், அங்க போய் ரொம்ப ஆனந்தமாக இருக்க போகின்றோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்து விடுகிறது என்றால் பழைய வீட்டை பத்தி கவலைப்பட மாட்டோம். அதே போலதான் இந்த இறை உணர்வை பற்றின புரிதல் உங்களுக்கு வந்துவிட்டால், உண்மையான இன்பம் அப்படிங்கறத பத்தின புரிதல் நமக்கு வந்துவிட்டால், இந்த காம, குரோத, லோபங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட நமக்கு எண்ணம் இல்லாமல் போய்விடும். இந்த காமத்திலே திளைத்திருக்கிறவர்கள் கூட சிவனுடைய அன்பின்பால் ஈர்க்கப்பட்டு விட்டால், அந்த உண்மையான அன்பை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள் என்றால், இந்த சிற்றின்பத்திற்கெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே இடம் இருக்காது எப்பவுமே. ஏன்னா பேரின்பத்தை அனுபவிக்கும் போது இந்த சிற்றின்பம் அவர்களுக்கு பெரிதாக தோன்றுவதில்லை. அப்ப நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஒரு தீய எண்ணங்களால சூழப்பட்டிருக்கின்றோம். நம்ம வாழ்ந்த சூழ்நிலைகள் அவ்வாறு இருந்திருக்கலாம். அதனால நம்ம சிவபெருமான் மீது வைத்த பக்தி பொய்யாகி விடுமா அப்படின்னா கிடையாது. நீங்க உண்மையான பக்தி அவர் மீது செலுத்த செலுத்த அந்த இன்பத்தை உணர ஆரம்பித்து விடுவோம். உண்மையான அந்த இன்பத்தை உணர ஆரம்பித்து விடுவோம். எது வாழ்க்கையிலே நமக்கு ரொம்ப முக்கியம் என்பதை உணர ஆரம்பித்து விட்டால், இந்த கோபம், இந்த குரோதம், மதம், இந்த போல ஆசா பாசங்கள், இதையெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் புடுங்கி எறிதல் அப்படின்னு சொல்றது. வேரோடு புடுங்கி எறியுங்கள் அப்படின்னா நம்ம செடிய மாதிரி எல்லாம் இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை அசைச்சு அசைச்சு நம்ம மனசுல அந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் அதை வெளியேற்றி விடுவது. எப்ப இது முடியும் அப்படின்னா, உண்மையான பக்தியின் சாரத்தை நாம் உணர்ந்து கொண்டால், அந்த பக்தியை முழுமையாக நான் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட்டால், இது அனைத்தும் சாத்தியமே. இது அனைத்தும் சாத்தியமே. சாத்தியம் இல்லாமல்லாம் போகாது. நீங்க அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். இல்லைங்க ஐயா, பல வருஷமா நான் இப்படித்தான் இருக்கேன், எனக்கு முன்கோபம் ஜாஸ்தி, யார் எது சொன்னாலும் உடனே வினையாற்றி விடுவேன். எப்படி இருந்தாலும் பக்தி என்பது உங்களுக்குள் வந்துவிட்டால், சிவனாகப்பட்டவர் உங்களை ஆட்கொண்டு விட்டார் என்றால்,
நீங்கள் எப்படி முன்கோப கொண்டவராக இருந்தாலும், இல்ல பல விஷயங்கள்ல தீய எண்ணங்கள் மேலோங்க பெற்றவராக இருந்தாலும் எல்லாம் ஒரு நொடியில அசைச்சு பார்த்துருவார். அவர் ஆட்கொள்றது அப்படிங்கிற அந்த நேரம் தான் நமக்கு தெரியாதே தவிர, அவர் ஆட்கொண்டு விட்டார், அவர் நம்மை அடியார் கூட்டத்திலே சேர்த்து கொண்டால் உன்னிடம் இருக்கின்ற எந்த தீய குணங்களும் அதற்கப்புறம் மேலோங்காது. ஏன்? இறைவனை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கின்ற சமயத்திலே அந்த எண்ணங்களுக்கெல்லாம் ஏது வேலை? இறைவனை பற்றியே பாடிக்கொண்டிருப்போம், இறைவனை பற்றியே சதா பேசிக் கொண்டிருப்போம், இறைவனை பற்றியே புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்போம், அவருடைய அந்த திருவிளையாடல்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்போம். நாம் வாழ்க்கையிலே அவர் செய்த அற்புதங்களை பற்றி எண்ணி பார்த்துக் கொண்டிருப்போம். இந்த பிரபஞ்ச இயக்கம் எப்படிப்பட்டது, இதற்கு யார் காரணம் என்றெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்போம். இந்த மாதிரி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் திசை மாறுகின்றன. அப்படிங்கும் போது எந்த இடத்துல உங்களோட தீய குணம் மேலோங்கும்? பிறரை அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வராது, பிறரோடு ஒப்புமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வராது, இன்னும் பிறர் பொருளை கவர வேண்டும் என்ற எண்ணம் வராது. ஏன்? என் மனசு ஃபுல்லா எங்க போயிடுது அப்படின்னா இறைவன் பால் சென்று விட்டது, அவரின் அன்பை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்குள் சென்று விட்டது. அப்படி சென்றுவிட்ட பிறகு எனது எண்ண அலைகளிலே மாற்றம் வருமானா கண்டிப்பா ஒரு நல்ல எண்ண அலைகளாக அங்கு உண்டாகும். அதன் பலனாக இறைவனின் அன்பை பூரணமாக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அதுதான் அந்த இடத்துல அடியார் பெருமக்களுக்கு கிடைக்கின்ற வரம். அதான் அடியார் பெருமக்களுக்கு கிடைக்கின்ற பெரிய வரம். அப்ப நம்ம எப்படிப்பட்ட எண்ணம் உடையவராக இருந்தாலும், எப்படிப்பட்ட குணநலன்கள் வாய்க்க பெற்றவராக இருந்தாலும், முதல் முறை இறைவனை கைகூப்பி வணங்குவது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மைல்கல். அதுக்கப்புறம் எல்லாமே இறைவன் பார்த்துக் கொள்வார். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும், எல்லாமே இறைவன் பார்த்துக் கொள்வார். நம்முடைய கடமைகளை சரிவர செய்து கொண்டிருந்தால் போதுமானது. இன்னமும் சொல்ல போனா அடியார் பெருமக்கள், பக்தியிலே சிறந்த சிவபக்தர்கள் எல்லாம் தன்னுடைய பக்தியை உயர்வென்று கூட மனதாலே நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். சக அடியார்களையும் இறைவனாக பார்க்கின்ற பாவிக்கின்ற தன்மை உடையவர்களே உண்மையாக இறைவனின் அன்பிற்கு ஆட்பட்டவர்கள். அதிலுமே சில நேரங்களில் சோதனை வந்துடும். இறைவன் அதிலுமே சோதனை வைப்பார். ஏன்னா அடியேன் இறைவன் மீது வைத்திருக்கின்ற அன்பு அப்படிங்கிறது வேற. இன்னும் பெருமக்கள் இருக்கிறார்கள், அந்த உயர்ந்த அன்பு, அவர்கள் எல்லாம் இறைவன் மீது வைத்திருக்கிற அன்பானது மிகவும் உயர்ந்த அன்பு. அவர்களுடன் நம்ம எல்லாம் ஒப்பிட்டு பேசவே கூடாது, ஒப்பிட்டு பார்த்தலே பெரிய குற்றம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம் மனதிலும் கர்வத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களோ நிமிடங்களோ வரும். சில நேரங்கள்ல இறைவனுடைய பரீட்சை அதெல்லாம். நம்மை விட பக்தியில் உயர்ந்தவரா அப்படிங்கிற எண்ணம் ஒருவரை பார்த்து நமக்குள் வந்து விட்டாலே அது போய்விட்டது என்ற அர்த்தம். என்ன போய்விட்டது? நம்ம பரீட்சையில தோற்று விட்டோம் என்ற அர்த்தம். அந்த எண்ணம் எப்பொழுதுமே வரக்கூடாது. ஏன்னா பக்தியில புகழுக்கு ஆசைப்படக்கூடாது. பக்தி வந்துட்டா அன்பின் மீது நாட்டம் செல்ல வேண்டுமே தவிர அதன் மூலமாக கிடைக்கின்ற புகழுக்கு அடிமையாகிவிடக் கூடாது. அந்த புகழுக்கு ஆசைப்பட்டால் பக்தியில் நம்மால் நீடித்திருக்க முடியாது. அந்த இறைவனின் அந்த அன்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. இது நிதர்சனமான உண்மை. இது யாராலும் மறுக்க முடியாது. அப்ப நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் உண்மையான அன்பை வெளிப்படுத்துவது, உண்மையான பக்தியை வெளிப்படுத்துவது. இதற்கு நல்ல குணம் படைத்தவர்கள், தீய குணம் படைத்தவர்கள் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. யார் ஒருவர் இறைவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் உண்மையாகவே வாய்க்க பெற்றவர்களோ, எனக்கு தோணுது எல்லாமே சிவபெருமான் தான், நான் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி இனிமேல் நான் சிவபெருமானை வழிபடணும்னு தோணுது அப்படின்னு சொல்ற அந்த கணம், அந்த க்ஷணமே உங்களை இறைவன் ஆட்கொள்கின்றார் அப்படிங்கறத தான் தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்படி ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கும் போதே நம்மெல்லாம் பெரிய வரம் வாங்கிட்டு வந்தவங்க. அவர் பேரை சொல்றதுக்கே பெரும் பாக்கியம் செய்திருக்கணும் அப்படிங்கும் போது அவரை கையெடுத்து கும்பிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அது அதனினும் பெரிது. இன்னும் அவருடைய அந்த அடியார் கூட்டத்தில் அடியேனை ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பொருட்டாக நினைத்து சேர்த்து கொண்டார் என்றால் அதெல்லாம் பெரிய பெரிய வரம் சொல்ல போனா, பெரிய பெரிய வரம் சொல்ல போனா. சேர்த்து கொண்ட பிறகு அந்த அடியார் கூட்டத்திலே அடியேனையும் ஒரு பொருட்டாக நினைத்து சேர்த்து கொண்டாரே அப்படின்ற எண்ணம் வரும்போது இருக்கின்ற மகிழ்ச்சி இருக்கிறதே, அதற்கு கண்டிப்பா அளவே இருக்காது.